Hi all, welcome back to our channel. If you're new here, my name is Manjushri and I'm a UPSC aspirant. நம்ம சேனல்ல ரொம்ப நாளா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த ஒரு வீடியோனா complete book list for UPSC for beginners and from where you can buy them. So இன்னைக்கு வீடியோல நான் உங்ககிட்ட அதை தான் ஷேர் பண்ண போறேன். இந்த புக்ஸ் எல்லாம் நான் எங்க வாங்கலாம், நான் இது எங்க இருந்து வாங்கினேன் அப்படின்ற complete details சொல்ல போறேன். So without much ado, வீடியோக்குள்ள போலாமா? Complete GS foundation books curated by Vision IAS and இது எல்லாமே classroom material given by this particular institute. நீங்க coaching join பண்ற ஐடியால இல்ல, you want to do self study னா coaching materials வச்சே நீங்க self study பண்ணலாம். You can purchase all these books online. இந்த books எல்லாம் நான் வந்து Ganesh Book shopல தான் purchase பண்ணேன். I placed my order in their official website and I received these books in just 4 days and the packaging was top notch. It was very neat and secure and இது கூடவே எனக்கு வந்து 2 highlighters and 2 map வந்து ஃப்ரீயாவே கிடைச்சிச்சு, லைக் தீஸ் physical maps. ஸோ இப்போ 1 by 1 இந்த எல்லா புக்ஸுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிலபஸுக்குன்னு ஒரு செப்பரேட் புக்லெட் கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் த அப்டேட்டட் வெர்ஷன் 2026 to 2027. அண்ட் இந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே அதோட டாபிக்ஸ் ஆஸ் வெல் அஸ் த சப் டாபிக்ஸ், அதாவது மைக்ரோ டாபிக்ஸும் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸில் வந்து சோர்சஸ் ஆஃப் ப்ரீ ஹிஸ்ட்ரி, ஸ்டோன் ஏஜ், பேலோலித்திக் ஏஜ், இந்த மாதிரி எல்லா சப் டாபிக்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு செக் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஃபினிஷ் தட் பர்டிகுலர் டாபிக் யூ கேன் ஜஸ்ட் புட் அ டிக் ஹியர் அண்ட் யூ கேன் ட்ராக் யோர் ப்ராக்ரஸ் அக்கார்டிங்லி. இது வந்து ஆக்சுவலாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் as well as you will be able to track your progress and எந்தெந்த டாபிக்ஸ் வந்து எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ் கீழ வருதுன்னு you can easily be able to find it out. So it will be very very useful for beginners. So இப்போ வந்து GS பேப்பர் 1, 2, 3 அப்படி கவர் பண்ணிட்டு போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து GS பேப்பர் 1, இதுல வந்து ஹிஸ்டரி கவர் பண்ணிடலாம். வேர்ல்ட் ஹிஸ்டரிக்கு வந்து 2 புக்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. அண்ட் சேம் அதே மாதிரி மாடர்ன் இந்தியாவுக்கும் பார்ட் 1 பார்ட் 2னு 2 மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. புக்குக்குள்ள பாத்தீங்கன்னா the print quality இப்படி தான் இருக்கு, நீங்களே பார்க்க முடியும். The words are very clear and the print is also very good. And இங்க வந்து சைட்ல ஸ்டூடெண்ட் நோட்ஸ்னு ஒரு செப்பரேட் காலம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க படிச்சுட்டே வரும்போது you want to make some separate notesனா நீங்க இந்த காலம்ல வந்து நோட்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா அண்ட் மெடிவல் இந்தியா, இது ரெண்டுத்துக்குமே வந்து வாஜிராம் அண்ட் ரவியோட புக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே print quality நல்லா இருக்கு. The words are very clear as you can see. Next is Post-Independence India. It is a very thin book, but it covers all the topics of Post-Independence India. The nation building la start பண்ணி contemporary developments வரைக்கும் எல்லா டாபிக்ஸ்மே வந்து இதுல கவர் பண்ணிருக்காங்க. And history sectionல the last book is Art and Culture. இதுல வந்து architecture, Indian classical dance, Indian painting, Indian theatre மாதிரி எல்லா டாபிக்ஸ்மே கவர் பண்ணிருக்காங்க. So இதுல வந்து diagrams, flow charts and pictures வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க for better understanding. Next வந்து சொசைட்டிக்கு பார்ட் 1, பார்ட் 2னு 2 புக்ஸ் கொடுத்திருக்காங்க. பார்ட் 1ல வந்து regionalism, secularism, urbanism, communalism மாதிரி டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணியிருக்காங்க. பார்ட் 2ல வந்து இம்பாக்ட் ஆஃப் குளோபலிசம், பாப்புலேஷன் அசோசியேஷன் இஷ்யூஸ், மைக்ரேஷன் மாதிரி டாபிக்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேவ் ஆல்சோ இன்க்ளூடட் டேபிள்ஸ், சார்ட்ஸ் அண்ட் கிராஃப்ஸ் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபியோட புக்ஸ் பார்த்தலாம். ஜியோகிராஃபில டோட்டலா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4னு 4 புக்ஸ் கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் மூவ் ஆன் டு GS பேப்பர் 2. இதுல ஃபர்ஸ்ட் வந்து பொலிட்டி அண்ட் கான்ஸ்டிடியூஷன். இதுல பார்ட் 1, பார்ட் 2னு டோட்டலா 6 பார்ட்ஸ் இருக்கு, அதாவது 6 புக்ஸ் கொடுத்திருக்காங்க இதுக்கு. அண்ட் எல்லா புக்லெட்ஸுமே UPSC Prelims question, UPSC GS Mains questions and Vision IAS ஓட GS Mains test series questions இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. You will be able to find these questions in the last few pages of the book like this. நெக்ஸ்ட் வந்து கவர்னன்ஸ் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ், இது ரெண்டுத்துக்குமே ஒரு புக் தான் கொடுத்திருக்காங்க. GS பேப்பர் 2ல லாஸ்ட் புக் வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ், இதுக்கு 2 பார்ட்டா கொடுத்திருக்காங்க, பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. Now let's move on to GS பேப்பர் 3 and the first subject is economics. இதுலயும் again பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு டோட்டலா 4 பார்ட்ஸ் இருக்கு. And the part 1 book வந்து it starts with national income accounting, money and banking, central bank, fiscal policy and inflation மாதிரி டாபிக்ஸ்ல. நெக்ஸ்ட் இஸ் internal security, இதுக்கு பார்ட் 1 அண்ட் பார்ட் 2னு 2 புக்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதுக்கு ஒரே ஒரு புக் தான் அண்ட் சிலபஸ்ல கொடுத்திருக்க எல்லா டாபிக்ஸுமே இதுல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா, நேச்சுரல் ஹசார்ட்ஸ், ஆந்த்ரோபோஜெனிக் டிசாஸ்டர், பயாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே இதுல கவர் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்ஸ் என்வாயன்மெண்ட்ல பார்ட் 1, 2 and 3னு டோட்டலா 3 புக்ஸ் இருக்கு. And the last subject of GS 3 paper is science and tech. இதுக்கு ஒரே ஒரு புக் தான் கொடுத்திருக்காங்க. It is not very thin and not very thick. It is of medium size and the print quality is also very good. இந்த புக்குக்குள்ளே பார்ட் 1 and பார்ட் 2 டிவைட் பண்ணிருக்காங்க. And now for the last GS paper ethics, இதுக்கு வந்து டோட்டலா 3 பார்ட்ஸ் இருக்கு, பார்ட் 1, 2 and 3. Part 1 starts with ethics and human interface, attitude and ethics and administration. Part 2 continues ethics and administration, emotional intelligence, contribution of moral thinkers and probity in governance. And finally part 3ல வந்து corporate governance, ethics and international relations and guide to handle case studies and topicsலாம் கவர் பண்ணிருக்காங்க.
அண்ட் இது கூடவே ஒரு செப்பரேட் புக்லெட் கொடுத்துருக்காங்க which contains 125 case studies, its approach and solution. And இதுல வந்து பாத்தீங்கன்னா first how to approach the compilation of these 125 case studies on ஒரு complete introduction கொடுத்துருக்காங்க. And they have also mentioned the topics on which they have given the case studies on. And next is essay. இதுக்குமே classroom study material கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா டோட்டலா 10 topics கொடுத்துருக்காங்க and every single topics contains almost 5 pages of notes. First introductionல start பண்ணி they give the body and then also the conclusion. And bodyல வந்து they include topics like status of health in India, challenges and suggestions and India's achievement in it, and also ending with conclusion. So இதை நீங்க படிக்கும் போது you will be able to give a well structured answer. Next வந்து ARC report notes. நீங்க வந்து ஒரு complete beginner, உங்களுக்கு ARCனா என்னன்னு தெரியாதுன்னா ARC is nothing but India's Administrative Reforms Commission report. இதையும் வந்து ஒரு notes formatல கொடுத்துருக்காங்க. இதுல வந்து right to information, organization of government இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்லி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு பர்டிகுலர் வேல்யூ ஆடட் மெட்டீரியல் கொடுக்குறாங்க ஃபார் எவ்ரி சிங்கிள் சப்ஜெக்ட். எக்கானமி, கவர்னன்ஸ், எத்திக்ஸ்னு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வென் யூ சி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்கானமியில் தே ஹவ் கிவன் கம்ப்ரென்சிவ் கவரேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட், PYQ integration, data rich content, critical policy evaluation. But whereas when you see geography, they have included different key features like syllabus and PYQ based structuring, integrated approach, static plus current affairs, visual learning tools. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒரு ஸ்பெசிஃபிக்கான கீ ஃபீச்சர்ஸ். அண்ட் தீஸ் ஆல் ஆர் மெயின்ஸ் ஓரியன்டெட், ஸ்பெசிஃபிக்லி கியூரேட்டட் ஃபார் மெயின்ஸ். அண்ட் இந்த ரெஸ்ட் ஆஃப் த புக்ஸ் கூட இந்த புக்ஸுமே வந்துடும். நான் இந்த எல்லா புக்ஸுமே கணேஷ் புக் ஷாப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணேன். நீங்க உங்களோட ஒஃபிஷியல் வெப்சைட் விசிட் பண்ணி உங்களோட ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்க UPSC நோட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மேல கிளிக் பண்ணிட்டு மெயின்ஸ் CS ஆப்ஷன் செலக்ட் பண்ணீங்கன்னா you'll be able to find all the books for mains, and இங்க you'll be able to find the Vision IAS notes also. And along with that prelims, test series, standard and NCERT books and optionalsக்குமே உங்ககிட்ட notes available இருக்கு. இது எல்லாத்தோட லிங்க் as well as வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். So don't forget to check it out. So that is it for today's video. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா don't forget to like, share and subscribe. And நான் உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோல பார்க்குறேன். Until then, stay strong, stay healthy and keep achieving. Bye bye.